இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி எது அப்படின்னா அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி. இந்த அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கிட்டத்தட்ட 470 ஏக்கர் ஐயா வேதாச்சலம் முதலியார்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து இந்த லேண்டை கொடுத்து முதல்ல டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டலா செங்கல்பட்டுல கொண்டு வராங்க. பிறகு இதை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியா மாற்றத்துக்கு இவர் செய்த முயற்சிகளால் தான் இன்னைக்கு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட 100 MBBS சீட்டுகளும் 100 PG சீட்டும் 12 வகையான MDMS கோர்ஸ் 5 வகையான DMMCH கோர்ஸ் அந்த காலேஜ்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டும் 10 லட்சம் பேஷண்ட்ஸ் OP பேஷண்ட்ஸா வராங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் அங்க நடந்து இதய அறுவை சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சை, டெலிவரி பார்க்கறது, பிரசவம், மகப்பேறு போன்ற இப்பேற்பட்ட ஒரு சாதனைகள் அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த அரசுமனை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லாம செங்கல்பட்டுல இருக்கிற ஒரே ஒரு கவர்மெண்ட் லா காலேஜ், அதுவும் வேதாச்சலம் ஐயா அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த நிலத்தில் தான் கட்டப்பட்டுள்ளது. ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராஜேஸ்வரி வேதாச்சலம் காலேஜ், அதுவும் ஐயா அவர்கள் கொடுத்த லேண்ட்ல தான் நடக்குது. செங்கல்பட்டினுடைய புது பஸ் ஸ்டாண்ட் அதுக்குமே இவர் கொடுத்த அந்த 4 ஏக்கரும் 5 ஏக்கரும் நிலத்துல தான் இருக்குது. அதே போன்று செங்கல்பட்டுல இருக்கிற தாலுக் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், முனிசிபல் ஆபீஸுமே இவர் கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ண ஒரு லேண்ட்ல தான் இருக்கு. இவர் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டு இன்னைக்கு அது ஒரு அடையாளமாகவே இருந்து செங்கல்பட்டு மாவட்டம் வளர்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இருக்கு, இன்டர்நேஷனல் யோகா அண்ட் நேச்சுரோபதின்ற ஒரு இன்ஸ்டிடியூட். இது 2021லயோ 22லயோ திறந்திருக்கிறாங்க. அது இவர் கொடுத்த மருத்துவமனைக்கு கொடுத்த 460 ஏக்கர்ல 50 ஏக்கரை தனியாக பிரித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதின்னு கட்டி 50 சீட் யோகா அண்ட் நேச்சுரோபதி சீட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பேர்பட்ட சாதனை படைத்த வேதாச்சலம் முதலியார் அவர்கள் இன்னைக்கு வரலாறுல யாருக்குமே தெரியவில்லை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே யாரும் தெரியவில்லை. அவரை பத்தி எந்த விதமான ஒரு குறிப்போ பாராட்டு விழாவோ ஒரு நினைவேந்தலோ எதுவுமே இல்லை. நியாயமா பார்த்தா பிரிட்டிஷ் அரசாங்கமே 1943 இவருக்கு ராவ் பகதூர்ன்ற பட்டம் கொடுத்திருக்கிறாங்க.